ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் வச்சு ஒரு சிம்பிளான டிஷ் பார்க்கலாம். அதுக்கு நெல்லிக்காயை ஃபஸ்ட்டு கழுவிட்டு அது நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஈரப்பதம் இல்லாமல் எல்லா நெல்லிக்காயையும் தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமாக்கு எல்லா நெல்லிக்காயும் தொடச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அது நல்லா சீவணும். கேரட் சீவுற கட்டையில் சீவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறம் பெருங்காயம். இதெல்லாம் எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்த நெல்லிக்காவுக்கு இது அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். எதுவும் அளவெல்லாம் இது சொல்லலைன்னா அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும். எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இது உடனடி ஊறுகாய் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எங்கள் மாமியார் செய்கிறது. அவங்கக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். நான் இது ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம், ப்ளஸ் நீங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டு விட்டு சாப்பிட்லாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் கடாயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் கடுகும் வெந்தயம் ரெண்டும் சேர்த்துக்கிறோம். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமாக்கு நம்ம இந்த கலந்து வச்ச நெல்லிக்காய் மிக்ஸ் அதை இதில் கலக்கலாம். அதை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடணும். அது பார்க்கும்போது நம்மளுக்கு எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ வேணும்னா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம கொஞ்சோண்டு தான் எண்ணெய் சேர்த்தோம். இடையில வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாதிரி கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமாக்க அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாவே போதும். ரொம்ப சுண்டி வரணும்லாம் தேவை கிடையாது. அப்புறம் அதோட என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போதும். நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லாட்டினா தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.